ஆஸ் அ பிளேயரா நீங்க பாருங்க. ஓட்டு போட்டபடியே போயிருந்தாலும் கூட, இவங்களுக்கு உண்மையாவே அதிக ஓட்டுகள் வந்திருந்தாலும் கூட, நான் சொல்றது என்ன அப்டின்னா, பெர்சனலா ஒவ்வொருத்தங்க பிரேக் டவுன் ஆவாங்க, அதிகமாவாங்க, ஒருத்தங்க மேல லவ் பண்ணுவாங்க, ஒருத்தங்க மேல ஃபீலிங்ஸ் வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. என் கேம நான் ஆடுறேனா, அத பாருங்க. ஒருத்தன் கேரக்டரா வந்துட்டு இன்டிமிடேட்டிங்கா இருக்கிறான். ஒருத்தன போட்டு அடிக்க வரான், வயலன்ஸ் பண்றான். அவனுக்கு புரியல கேமே. மரியாதை இல்லாம நடந்துக்கிறான். இந்த மாரி கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. எதுலயுமே இன்வால்வ் ஆகாம சைலன்ட்டா கமுக்கு புனையா அப்படியே உட்கார்ந்துட்டு எப்படியாவது அடுத்த வாரத்த கடத்திடலாம், அடுத்த வாரத்த கடத்திடலாம்ன்னு ரொம்ப ஒரு 2, 3 இடத்துல செலக்டிவா வாய் பேசிட்டு கம்முன்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. என்டர்டெயின் பண்ணாதவங்க இருக்கிறாங்க. இவ்ளோ இருக்குது இந்த வீட்டுக்குள்ள. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, ஷி இஸ் a பெட்டர் டிசர்விங் கேண்டிடேட். கண்டிப்பா உள்ள இருந்திருக்கணும். பட் நீங்க அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க மத்தவங்கலாம் ப்ளேம் பண்றதுக்கு முன்னாடி கைய உங்க பக்கம் காட்டிக்கணும். நீங்க உங்க கேம கான்சன்ட்ரேட் பண்ணல. நீங்க இந்த இதுல விழுந்துட்டீங்க. உங்களால வெளிய எந்திரிச்சு வர முடியல. அன்ஃபேரா நடந்துட்டாலும் அது நீங்க வந்து ஒண்ணும் பெருசா அடுத்தவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. யூ ஹேவ் டூ ப்ளேம் யுவர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் நீங்க கேட்டீங்க அப்டின்னா, மேபி இந்த டெலிவிஷன்ல இன்னும் கொஞ்சம் அவங்க ப்ராடக்ட் தான். ஏன் இப்படி சீக்கிரம் அனுப்புனாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. கொஞ்சம் இட்ஸ் அ பசில்.